வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சௌச்சௌ கூட்டு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம். நான் அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் 2-3 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய சைஸு சௌச்சௌ ஒன்று எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 2-3 விசில் வச்சுக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் நிறையா துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதை கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சௌச்சௌ பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை மசிச்சிடாமல் அப்படியே விட்டுடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி நிறையா உரித்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே தேங்காயில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு சௌச்சௌவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் மேஷ் பண்ணாமல் அப்படியே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி முத்து முத்தாக தெரியணும் பருப்புலாம். அப்போ தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லேசாக கொதித்தா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சௌச்சௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சம்மர் சீசனில் நல்லா சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.